அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு இந்த 2025 மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் இனிய வாழ்வு தரும் என்ற நம்பிக்கையோடு ஜனவரி மாதத்தின் பலன்களை பார்க்கலாம். குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி 1/1/2025 புதன்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் ஆங்கில புத்தாண்டு 2025 பிறக்கிறது. குரு பகவான் ரிஷப ராசியில் பக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார். செவ்வாய் கடக ராசியில் பக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார். கும்ப ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனியை கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பார்க்கும் விதத்திலும் இந்த புத்தாண்டு தொடங்க இருக்கிறது. இந்த ஜனவரி மாதம் பண்டிகைகள் நிறைந்த மாதம் என்றும் கூறலாம். 24 ஏகாதசிகள் வந்தாலும் அனைவராலும் அனைத்து ஏகாதசி நாட்களிலும் விரதமிருந்து பெருமாளை வழிபட முடிவதில்லை. இதனால் வருடம் முழுவதும் ஏகாதசி விரதம் இருந்த பலனை தரும் ஒரு நாளை வைகுண்ட ஏகாதசி திருநாள் என்று நாம் வழிபடுகிறோம். இந்த ஒரு நாள் இரவு கண் விழித்து விரதமிருந்து பெருமாளை வழிபட்டால் நமக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும் என்பது நம் நம்பிக்கை. வைகுண்ட ஏகாதசி என்று சொர்க்கவாசல் திறப்பதை காண்பதும் சொர்க்கவாசல் வழியாக சென்று பெருமாளை தரிசனம் செய்வதும் மிக மிக சிறப்பான ஒன்றாகும். பொங்கல் பண்டிகையும் மிக சிறப்பாக நாம் கொண்டாடுகிறோம். இந்த ஜனவரி மாதத்தின் கிரக நிலைகளை பார்த்தால் சூரியன் தனுசு ராசியில் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மகர ராசிக்கு போகிறார். செவ்வாய் கடகமனையில் வீற்றிருக்கிறார் 18ஆம் தேதி வரைக்கும். அதன் பிறகு மிதுனமனைக்கு போகிறார். புதன் பகவான் தனுசு மனையில் 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். அதன் பிறகு மகரமனைக்கு போகிறார். சுக்கிரன் கும்பமனையில் 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். அதன் பிறகு மீனமனைக்கு போகிறார். குரு பகவான் ரிஷபமனையிலையும் சனி பகவான் கும்பமனையிலையும் ராகு பகவான் மீனமனையிலையும் கேது பகவான் கன்னிமனையிலையும் இருக்கிறார். இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடுதான் இந்த ஜனவரி மாதம் நமக்கு தொடங்குகிறது. மகர ராசிக்காரர்களுக்கும் மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் 2025ஆம் வருடத்தின் ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுதுன்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் ராசியிலேயே சுக்கிரன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி, தைரிய வீரியஸ்தானத்தில் ராகு, பஞ்சமஸ்தானத்தில் குரு, கலத்திரஸ்தானத்தில் சந்திரன், செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் புதன், அயனசைன போகஸ்தானத்தில் சூரியன் அப்படின்னு இந்த ஜனவரி மாதம் கிரக நிலைகளோட அமைப்பு எல்லாமே இருக்குது. இந்த மாதத்தின் தொடக்கத்தில் குடும்ப சனியின் ஆதிக்கம் நடைபெறுது. உங்கள் ராசிநாதன் சனி அப்படிங்கிறதால 7.5 சனியால் பெரிய இடையூறுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டு இருக்காது. இருந்தாலும் சனியை மந்தன் அப்படின்னு அழைக்கிறதால எந்த காரியமாக இருந்தாலும் உங்களுக்கு மந்தமாத்தான் நடக்கும். வருமான பற்றாக்குறை இதுவரைக்கும் இருந்திருக்கும். பணம் அப்படிங்கிறது வந்த மறுநிமிடமே செலவாகும். ஆரோக்கியத்துல சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய மாதம் இந்த ஜனவரி மாதம். புத்தாண்டின் தொடக்கத்துல சனி பகவான் வந்து உங்க ராசிக்கு குடும்பஸ்தானத்துல செஞ்சிருக்கிறாரு. அவரோடு சுக்கிரனும் இணைஞ்சு செஞ்சிருக்கிறாரு. உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகுவும் 9ஆம் இடத்துல கேதுவும் செஞ்சரிக்கிறாங்க. அஷ்டமத்துல கேது செஞ்சரிக்கிறதால சற்று கவனத்தோடு இருக்கணும். பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறது வரலாம். அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்காது. விரயங்களை முடிஞ்ச வரைக்கும் சுப விரயங்களா மாத்திக்குங்க. உத்தியோகத்திலலாம் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். மனக்கவலை அதிகரிக்காம இருக்கிறதுக்கு சனிக்கிழமை தோறும் சனி பகவான் வழிபாடு மிக மிக நல்லது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்ப நிலையில இருந்துட்டு வந்த தேக்க நிலை எல்லாமே மாறி உற்சாகம் பிறக்கும். உங்களுக்கு எதிர்பார்த்தபடி பணம் கைக்கு வந்து போகும். சேமிப்பதற்கு முயற்சி செய்தால் மட்டுமே நல்ல பலன் அப்படிங்கிறது உண்டு. வரக்கூடிய பணத்தை எப்படி சேமிக்க முடியுமோ அப்படி சேமிங்க. தோல்ஸ்தானத்தையும் தனஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கறதால எதிர்ப்புகளையும் தடைகளையும் தாண்டி செல்லக்கூடிய மாதம். பேசிக்கிட்டு இருந்த சுபகாரியங்கள்ல இருந்துட்டு வந்த சிக்கல்கள் எல்லாமே நீங்கி சுபகாரியம் நடக்க தொடங்கும். பிள்ளைகள் வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போறாங்க. பிள்ளைகளுக்காக புதிய கடன்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது வரும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர்களை கண்டுகிட்டு அவர்களுடைய பேச்சுவார்த்தையை குறைச்சுக்குவீங்க. உங்களுடைய நேர்மையான முன்னேற்றம் எந்த தடங்கல்கள் வந்தாலும் அதை எல்லாத்தையும் தாண்டி சாதிப்பீங்க. இந்த மாதத்துல உங்களுக்கு தெய்வ பலம் அத்தனை எதிர்ப்புகளையும் சமாளிக்கக்கூடிய அளவு நம்பிக்கையும் கொடுக்கும். பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிஞ்சு உங்களுக்கு பூமியால நல்ல தனவரவு கிடைக்க போகுது. நிலம் மனை சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும்.
பெண்களுக்கெல்லாம் பண தேவைகள் பூர்த்தியாகும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் விருதுகள் கிடைக்க போகுது. அவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்க போகுது. அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலம் கிடைக்கக்கூடிய மாதம். மாணவர்களுக்கு தேர்வுல நல்ல தேர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சனி பலமாய் இருக்கிறாரு. பல வகையிலையும் நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாய் இருந்து வந்த வேதனையும் சோதனையும் மாறக்கூடிய மாதம். இந்த மாதம் வக்கர செவ்வாயோட ஆதிக்கமும் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இருக்கு. பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கெல்லாம் பொறுப்புகள் மாற்றப்படும். தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்கிறதா மகர ராசிக்காரர்களுக்கு நல்லது. செவ்வாயோட பார்வை சனியின் மீது விழுறதால குடும்பத்துல ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல்நல பிரச்சனைகளும் மருத்துவ செலவுகளும் வரலாம். அதனால சற்று கவனத்தோடு இருக்கணும். குரு பகவான் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. அதனால 3ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதியான குரு வக்கரம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் கலவையான பலன்கள் தான் கிடைக்கும். 12ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் வக்கரம் பெறுவது நல்லதுதான் என்றாலும் வெற்றிகள் ஸ்தானத்துக்கும் அதிபதியா குரு பகவான் இருக்கிறாரு. அதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றிங்கிறது இழுபறியாத்தான் இருக்கும். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் போறாரு. 6ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதியான புதன் 12ல சஞ்சரிக்கும் பொழுது திட்டமிடாது செய்யும் காரியங்கள்ல வெற்றி உண்டு. திடீர் மாற்றமும் வரும், திடீர் ஏற்றமும் வரும். மகர ராசிக்காரர்களுக்கு மாணவர்களுக்கெல்லாம் படிப்புல அதிக அக்கறை எடுத்துக்குவீங்க. பெண்கள்லாம் திட்டமிட்டு காரியங்களை செய்தீங்க அப்படின்னா சிறப்பா இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வாகனங்களில் செல்லும் பொழுது மட்டும் கவனத்தோடு இருக்கணும். அரசாங்க காரியங்களில் இருந்த தடை நீங்கி புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்திலெல்லாம் முன்னேற்றம் உண்டாக போகுது. பணியாளர்கள் மூலம் அனுகூலம் ஏற்பட போகுது. அனுபவபூர்வமான அறிவு உங்களுக்கு கை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள்லாம் எளிதாக பணிகளை செய்து முடிப்பீங்க. உங்களுக்கான வேலையை சரியான நேரத்தில் செய்து முடித்து பாராட்ட பெறுவீங்க. குடும்பத்தில் இருப்பவர்கள்லாம் ஏதாவது குறை சொல்லப்படி தான் இருப்பாங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. அவர்களுடைய முன்னேற்றத்துக்காக ஒரு சில முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க. பயணங்கள் போது கவனத்தோடு இருக்கணும். வேலைக்கு செல்லும் பெண்கள்லாம் தங்களுடைய பொருட்களை பத்திரமா வச்சுக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நிதானமா பேசுங்க, நிதானத்தோடு பழகுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாம உடனுக்குடன் முடிக்கிறது தான் நல்லது. தெளிவான சிந்தனை அப்படிங்கிறது தோன்றும். எந்த காரியத்தை செய்யும் முன்னும் ஆலோசனை செய்து அதுல ஈடுபட்டீங்க அப்படின்னா வெற்றி உண்டு. மகர ராசிக்காரர்களுக்கு அரசியல்வாதிகள்லாம் உங்களுடைய சாமர்த்தியமான செயலை கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவாங்க. முக்கிய நபர்கள், அந்தஸ்தில் உயர்ந்தவர்களோட நட்பு இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. புதிய தொடர்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியை கொடுக்கும். புதிய நபர்களோட அறிமுகம் உண்டாகும். அதனால பல நன்மைகள் கிடைக்க போகுது. மாணவர்களுக்கெல்லாம் கல்வியில இருந்த தடைகள் நீங்கி உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். ஆசிரியர்களோட நல்ல உறவு அப்படிங்கிறது உண்டு. பெற்றோரும் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. உத்திராட 2, 3, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உத்தியோகத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. பாக்கி பணம் எல்லாமே வந்து சேரும். சிலருக்கெல்லாம் வேலையில் மாற்றம் உண்டாகும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்க போகுது. குடும்பத்தில் மதிப்பு மரியாதை எல்லாமே அதிகரிக்கும். குடும்பத்தோடு குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவீங்க. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க போகுது. உங்களுடைய பிள்ளைகளோட நலனில் அதிக அக்கறை காட்டுவீங்க. பெண்கள்லாம் திறமையா காரியங்களை செய்து முடித்து எந்த பிரச்சனைனாலும் உங்களுக்கு தைரியமா எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய மாதம். இழுபறியா இருந்த காரியங்கள்ல எதிர்பாராத திருப்பம் அப்படிங்கிறது ஏற்படும். மாணவர்களுக்கெல்லாம் தேர்வுகள் பற்றிய பயன் நீங்கி கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும். அவிட்டம் 1, 2ஆம் பதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லா காரியங்களிலும் நன்மை உண்டாகும். உங்களுக்கு செய்யும் தொழிலையும் சரி வேலையிலையும் சரி எச்சரிக்கையோடும் கவனத்தோடு இருக்கணும். நண்பர்கள் மூலம் தக்க தருணத்துல உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் பயணங்களால வீண் அலைச்சலும் செலவுகளும் ஏற்படலாம். செய்யும் தொழில மன நிம்மதி உண்டாகிறதுக்கு ஆன்மீகத்துல ஈடுபடுங்க. சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயத்துக்கு சென்று தேங்காய் தீபம் ஏற்றி வந்தீங்க அப்படின்னா மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றம் காத்திருக்கும். சனிக்கிழமை தோறும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க.